ஜாம்பி கூட்டம் பார்த்துருக்கீங்களா? நான் எங்கேயுமே நேரில் வந்து ஜாம்பி கூட்டம் பார்த்ததே இல்லை. அப்படியே ஜாம்பி கூட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய கார்ல அப்படியே தாவறாங்க சார், அப்புறாங்க கண்ணாடியில போய் அப்புறாங்க. மிருதன் படத்துல வருவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடியில இப்படி 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 ஜாம்பி கூட்டம் மாதிரி அப்புறாங்க சார். விஜய் மட்டும் அவங்க கையில தனியா சிக்கினார்னா என்ன ஆகும்? விஜய் காலு கையெல்லாம் பிச்சு தனித்தனியா பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமிசம் சாப்பிடுற கூட்டம், நர மாமிசம் சாப்பிடுற கூட்டம்னு கேள்விப்பட்டீங்களா? தொகுதி வேட்பாளர் செல்வத்துக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஆதரவை தெரியுங்கள் அப்படிங்கிறாரு. மனசுல இருக்க வெளில வந்துருச்சு. மனசுல இருக்கிறது வெளியில வந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த ராமோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா அப்படியே செல்வமா அப்படின்னு கைகால்லாம் அவருக்கு நடுங்குள்ளே இவருக்கு தான் நடுங்கும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நடுங்குது. அவர் சொல்றாரு, இல்ல என் பேர் ராமு, என் பேர் ராமு அப்படிங்கிறாரு. என்னது என் பேர் ராமுங்க அப்படிங்கிறாரு. தாவேகா தொகுதி வேட்பாளர் ராமுக்கு ஓட்டு போட்டு வந்து வெற்றியடை செய்யுங்கள் அப்படின்னு. இவ்வளவு பெரிய தர்பூசணி படங்க. விஜய் எய்ம் பண்ணது விஜய் தலைக்கு தான் எய்ம் பண்ணிருக்கா. விஜய்க்கு தலைக்கு ஏம் பண்ணாரா என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தர்பூசணி பழத்தை கரெக்டா விஜய் நிக்கிற கேப்ல எப்படி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வாலிபால் போடுவாங்கல்ல, போட்டு கூட பந்து போடுற வாலிபால் பிளேயரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா போட்டாங்க. ஒரே த்ரோல போய் டொப்புன்னு கீழே விழுந்திருக்கு. இதுல என்ன தெரியுமா, உள்ள என்ன தெரியுமா நடந்திருக்கு, கீழே நின்று இருக்கு, டப்புன்னு மண்டையில போய் விட்டு அது வெறும் தர்பூசணி பழத்தை புள்ள. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டி போறாரு. முதல்ல பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின்னான நிறைய முரண்பாடுகளோட தாக்கல் பண்ணியிருந்தாரு. குறிப்பா வயது வித்தியாசம் இருந்தது, வழக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. இந்த சூழல்ல இன்றைக்கு பெரம்பூர்ல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் சார்பா வந்து அந்த மாவட்ட செயலர் தாக்கல் பண்ணியிருக்காரு. விமர்சனம் ஆயிருக்குது, இது கூட ஒழுங்கா பண்ண தெரியல அப்படின்னு. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இந்த கைப்பிள்ளைய அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இன்னும் திருந்தலமாமுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து கண்டென்ட் கொடுத்திருக்காரு நம்ம காமெடி தளபதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். விஜய் 2 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். பெரம்பூர்ல தாக்கல் பண்ணியிருக்காரு, திருச்சி கிழக்குல வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. 2லையுமே பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்கிற அந்த தகவல் எல்லாமே வேற வேறையா கொடுத்துருக்காரு. ஒரு அடிப்படை விஷயம்தான் என்ன அப்படின்னா, பெரம்பூர்ல வந்து அவரோட வயசு 52ன்னு போட்டிருக்காரு. உண்மையிலுமே வயசு 52 தான். திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா வயசு 51ன்னு போட்டிருக்காரு. இதை கூடயா பார்க்க மாட்டாரு? எழுதி கொண்டு வர்றது, வேட்பு மனுவை எழுதி கொண்டு வரவன் இருக்கான்ல, அவங்க ஒன்று வந்து சார் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ண மாட்டீங்களா? சாதாரணமாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணுவான். நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவர், நீங்கள் இப்போ வேட்பு மனு 2 தொகுதியில் பண்ணுறீங்கன்னும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. அதை கூட செய்கிறதுக்கு விஜய்க்கு தெரியல. அதை கூட பார்த்துருக்க மாட்டாரான்னு தெரியல. கையெழுத்து போட்டுக்காரு. 51, அங்கே வயசு 52, இங்கே 51. பெரிய வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது பெரம்பூரில் வந்து பிரச்சாரம் பண்ணதில் நிறைய வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அங்கே வந்து போட்டிருக்க முடியாது. ஏன்னா பெரம்பூரில் வந்து மனு தாக்கல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கூட்டத்தில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து மனு தாக்கலில் வந்து இந்த மாதிரி வழக்கு இருக்குன்னு போட்டிருக்காரு. இன்னொரு வழக்கையும் சேர்த்து போட்டிருக்காரு. என்னன்னா மதுரையில் வந்து இந்த ஒரு பையனை தூக்கி போட்டாங்கல்ல, பவுன்சஸ், அதில் நெஞ்சில் அடிபட்டு சொல்லி அந்த பையனோட அம்மா அப்பாலாம் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம பக்கா மாசம் மேலே. அந்த வழக்கை பத்தி பெரம்பூர்ல எதுவுமே சொல்லல, திருச்சியில வந்து சொல்லியிருக்காங்க. இது எங்க அப்பா குதிருக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. லேட்டா தான் யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால லேட்டஸ்டா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆள் அனுப்பிச்சு மறுபடியும் வந்து அந்த வேட்பு மனு வந்து திருத்தம் பண்ணியிருக்காரு. இப்ப ஸோ ஒரு வேட்பு மனு 2 தொகுதியில் போடுறீங்க. நீங்கள்லாம் எதுக்கு 2 தொகுதியில் போடுறீங்க? தப்பா எழுதுவீங்கன்னு தெரியும். அதாவது 10th தான் ஒழுங்கா பாஸ் பண்ணல, டுட்டோரியலில் படிச்சிங்க. 12th தான் ஒழுங்கா பாஸ் பண்ணல, டுட்டோரியலில் படிச்சிங்க. காலேஜ் தான் ஒழுங்கா வந்து படிச்சு முடிச்சு டிகிரி வாங்க முடியல. இன்னைக்கு ஏதோ வந்து நடிச்சு கிடிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே, அதெல்லாம் வந்து உங்களுடைய கைங்கரியம் சாமர்த்தியம் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு வேட்பு மனுவை சரியா தாக்கல் பண்ண முடியலன்னா 2 இடத்துல எதுக்கு போடணும்? 1 பத்தாதா? அதாவது ரஜினி சொல்லுவார்ல இந்த சந்திரமுகி படத்துல, எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வந்து துப்பு இல்ல, இதுல 9 கேக்குதான் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் இது இப்ப இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற மேட்ரு. இது வந்து சரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு. பாண்டிச்சேரிக்கு போகிற வழியெல்லாம் கூட்டம், ஜாம்பி கூட்டம் பார்த்துருக்கீங்களா? நான் எங்கேயுமே நேரில் வந்து ஜாம்பி கூட்டம் பார்த்ததே இல்லை. அப்படியே ஜாம்பி கூட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய காரில் அப்படியே தாவறாங்க சார்,
அப்புறாங்க, கண்ணாடியில போய் அப்புறாங்க. மிருதன் படத்துல வருவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணாடியில இப்படி 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 ஜாம்பி கூட்டம் மாதிரி அப்புறாங்க சார். உள்ள இருந்து இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்ன மனநிலை இது? எங்க இருந்து இவங்களை எல்லாம் பிடிச்சாங்க? இவங்களை எல்லாம் வந்து பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியல. ஒண்ணு வந்து சொல்லுது நான் விஜய பாத்துட்டேன், விஜய் மட்டும் அவங்க கையில தனியா சிக்கினார்னா என்ன ஆகும்? விஜய் காலு கையெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடுற கூட்டம், நரமாமிசம் சாப்பிடுற கூட்டம் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி நரமாமிசம் சாப்பிடுற கூட்டம் கூட இப்படி வந்து நடந்துக்காது. காட்டுவாசிகள் கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க, ஆதிவாசிகள் கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நல்ல ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட லுக் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்களா, எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திரு 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 திருன்னு எங்க இருந்தா இவங்க எல்லாம் இருக்காங்க, இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்களாங்கிற மாதிரி இப்படி இப்படி இப்படியே முடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பாயிறாங்க சார். கார்ல இப்படி முன்னாடி பாயிறாங்க, பின்னாடி பாயிறாங்க, பேனட்ல ஏறி ஆடுறாங்க, அந்த பக்கம் காரை வந்து அப்படியே தடவுறாங்க, பூவை தூக்கி போடுறாங்க, இப்படி 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 கார் கண்ணாடி துடைக்கிறாங்களா? இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதாவது வந்து இவங்க எல்லாம் எப்படி இவங்களெல்லாம் வந்து சமாளிச்சு, இதெல்லாம் என்ன மனநிலை? இது வரைக்கும் கட்சி தலைவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர்லாம் வந்து சினிமால இருந்து வந்தவர் தானே, ஜெயலலிதா வந்து சினிமால இருந்து வந்தவங்க தானே. அவங்களுக்கெல்லாம் இப்படியா வந்து காட்டு மிராண்டிங் மாதிரி வந்து வண்டியில விழுந்தாங்க? வண்டியில வந்து உழுகுறாங்க சார். ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பேர் வண்டியில வந்து உழுந்தவங்க செத்து போயிருக்காங்க, எல்லாம் இருந்திருக்கு. மறுபடியும் வந்து உழுகுறாங்க. ரத்தக்காவு வாங்காம இது வந்து நடக்கவே நடக்காது. அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லா ரத்தக்காவு வாங்காம ஒரு வீட்டுக்கு போய் இறங்கினார்னா காலையாவது அடிபட்டு, அவர் இவர் காலையாவது புஷி காலையாவது கொஞ்சோண்டு ரத்தம் வந்துடும். வாங்கிருச்சா அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இப்ப நிம்மதியா போய் தூங்கலாம். வாங்கிருச்சா அப்படின்னு அதாவது பேசிட்டே வருவாங்க. என்ன இன்னைக்கு ரத்தக்காவே வாங்கல, என்னென்ன புஷி என்ன அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க தளபதி, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார வந்து ரத்தக்காவு வாங்குவாங்களோ ஏகப்பட்ட பேர் வந்து உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. அது பயப்படுறாங்க. இந்த கட்சியை பார்த்தா, இந்த கட்சி கூட்டத்தை பார்த்தா, இந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை பார்த்தா, அவங்க தொண்டர்களா ரசிகர்களா இல்ல வந்து மனித இனத்தை சேர்ந்தவங்களானே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரத்துல தாவுனாங்க, கரண்ட் கம்பத்துல ஏறினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப இவர்காரலே போய் டப 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 டபன்னு உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பம்பு செட்டை திறந்து விட்டோன்னு தண்ணி டமார்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, இதெல்லாம் கூட தாங்கி சமாளிச்சு, சரி இதெல்லாம் ஒரு ஜாம்பி கூட்டம் நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு விட்டா, இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார வேன்ல ஏறி தவளை குப்பத்துல போய் பிரச்சாரம் பண்றாரு. மணவெளின்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இவர் தாவேகா சார்பா நிறுத்தி இருக்கிற ஒரு வேட்பாளர் பாத்தீங்கன்னா அவர் பேர் ராமு. இவர் வந்து மேல நின்று பேசும்போது பக்கத்துல அந்த ராமுவும் நிக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர், அதே மணவெளியில பாரதிய ஜனதாவோட வேட்பாளர், அவர் பேர் வந்து செல்வம். அவர் வந்து சபாநாயகராகவும் இருந்துட்டு இருக்காரு. அவரை இப்ப அந்த தொகுதியில பாரதிய ஜனதா நிறுத்திருக்காங்க. இவர் ராமுவை பக்கத்துல வச்சுட்டு, அதாவது இந்த தொகுதி வேட்பாளர் செல்வத்துக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஆதரவை தெரியுங்கள் அப்படிங்கிறாரு. மனசுல இருக்க வெளில வந்துருச்சு. மனசுல இருக்கிறது வெளியில வந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த ராமுவோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா அப்படியே செல்வமா அப்படின்னு கைகாலாம் அவருக்கு நடுங்குள்ளே, இவருக்கு தான் நடுங்கும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நடுங்குது. அவர் சொல்றாரு, இல்ல என் பேர் ராமு, என் பேர் ராமு அப்படிங்கிறாரு. என்னது என் பேர் ராமுங்க அப்படிங்கிறாரு. தாவேகா தொகுதி வேட்பாளர் ராமுக்கு ஓட்டு போட்டு வந்து வெற்றியடை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. பக்கத்திலேயே வேட்பாளர் நிறுத்திக்கிட்டு அவர் நல்லா பாத்தீங்கன்னா ஆளு பாத்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிசமா கருகருன்னு ஜம்முன்னு இருக்காரு. அவ்வளவு பெரிய உருவத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேரே மாத்தி சொல்றாருங்க. பரவாயில்ல, சென்னையில அதே தானே பண்ணாரு. சென்னையில பண்ணப்ப கூட பாத்தீங்கன்னா என்ன ஏன் இப்படி வளர்றாரு அப்படின்னாங்க. இது பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில வளர்றதுல கொஞ்சம் அர்த்தமும் நியாயமும் இருக்குல்ல. பாண்டிச்சேரியில வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஜாம்பி கூட்டங்கள்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்டா தானே இந்த மாதிரிலாம் பேச முடியும். எனர்ஜி ட்ரிங்க் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு தானே வராரு. அதனால தானே போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல பேச விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21வது நிமிஷத்துல நீங்க நோட் பண்ணி பாருங்க, வாயெல்லாம் அப்படியே அப்படியே செல்வம் அப்படின்னு வரு, நீங்க தாவேகா அப்படின்னு இவரு தான் அப்படி வளர்றாரா அப்படின்னா நம்மால் இருக்காரு. அடுத்த பக்காமாசு நம்பர் 2 யாரு? நம்ம ஆதவர்ச்சினா வளர்ந்து கெட்டவர் இல்ல, வளர்ந்த கெட்டவர் இருக்காருல்ல. அவர் வந்து சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, 16 தொகுதியில சென்னையில போட்டியிடுற 13 தொகுதியிலையும் டிஎம்கே தான் வெற்றி அடையும் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவருக்கு மனசுல இருக்கு. அதுவும் டிஎம்கே பாத்தீங்கன்னா 13 தொகுதி கரெக்டா போட்டியிடுது. அந்த 13 தொகுதியிலும் டிஎம்கே தான் வெற்றி அடையும் அப்படின்ட்டு அவரோட இறங்கி போயிட்டாரு. டிவிகே தான் வெற்றி அடையும்னு சொல்றதுக்கு பதில் டிஎம்கே தான் வெற்றி அடைங்கிறாரு. அவர் அங்க வாய் குளறி என்னென்னமோ பேச, அவரே தான் இங்க வெளிவாக்கத்துல வந்து ஓட்டு கேட்கும் போது வந்து விசி கேட்க ஓட்டு போட்டுருங்கன்றாரு. அது என்ன
பழைய கட்சி பாசம். ஒரு கட்சியில இருந்தா பரவாயில்ல, பல கட்சியில இருந்தீங்கன்னா ஒரு கட்சி வேட்பாளரை வந்து நீங்க வந்து சீட்டு கொடுத்து நிறுத்தினா பரவாயில்ல, மல்டிபிள் கட்சியில உள்ளவங்களை, அதாவது பல கட்சிகள் பன்முனை தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பல கட்சியில் உள்ளவங்களுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா எந்த கட்சியில இவன் ஏற்கனவே இருந்தான், எந்த கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்கான், இவன் நம்ம கட்சிக்காரனா இல்ல அந்த கட்சிக்காரனா, அந்த கட்சிக்காரனா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம் வரத்தானே செய்யும். அவரு இவருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆள் கிடையாது, இவர் வந்து பல கட்சி. புரியுதா உங்களுக்கு? அதாவது மார்ட்டினுடைய மகன் சொல்லியிருக்காரு, ஜோஸ் மார்ட்டின், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமைதிப்பட அமாவாசைன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் அமைதிப்பட அமாவாசை. அவர் வந்து தேங்காய்ச்சில்ல பொறிக்கு காமிச்சாரு, இவர் வந்து ஒரு கிளாஸ் துண்டை வந்து பொறிக்கு காட்டுறாரு. ஐயோ போட்டாங்க, தாக்கிட்டாங்க, அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து டிஎம்கே, அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை, இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவா இல்லை மறுபடியும் டிஎம்கேவா இல்லை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா, எங்க ஏதுன்னு அவர் நிலவரம் அவருக்கே தெரியாது. பெரிய கலவரமா இருக்கு. அவர் ஒரு பக்கம் உளர்றாரு, இவர் ஒரு பக்கம் உளர்றாரு. புஷி ஒரு பக்கம் மேடை ஏறி 4 வார்த்தை மொத்தமா பேச சொன்னீங்கன்னா அடாடாடா, தமிழ் சங்கத்துல எல்லாம் இதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் என்ன வாங்கினே தெரியாது. அந்த மாதிரி அற்புதமா தமிழ் பேசுறாருங்க. தளபதி தவளக்குப்பம் தொகுதி போட்டிருக்கிறார், ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க அப்படின்ட்டு அவரே போயிடுறாரு. ஒரே போடா போட்டு போயிடுறாரு. ஒரே போடா போட்டு போற தலைவர் தான் அப்படின்னா, இரண்டாம் கட்ட தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. சரி, இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படி இருக்காங்க, தொண்டர்களாக ஒரு கட்டமைப்போடு இருக்காங்க, அதுக்கு மேல இருக்காங்க. இது என்னன்னு சொல்றது, இது 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 நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தர்பூசணி படங்க. விஜய் விஜய் தலைக்கு தான் எய்ம் பண்ணிருக்கான். விஜய்க்கு தலைக்கு ஏம் பண்ணாரா என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தர்பூசணி பழத்தை கரெக்டா விஜய் நிக்கிற கேப்ல எப்படி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வாலிபால் போடுவாங்கல்ல, கூட பந்து போடுற வாலிபால் பிளேயரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா போட்டாங்க. ஒரே த்ரோல போய் டப்புன்னு கீழே விழுந்திருக்கு. இதுல என்ன தெரியுமா, உள்ள என்ன தெரியுமா நடந்திருக்கு, கீழே நின்று இருக்கு, டப்புன்னு மண்டையில போய் விட்டு, அது வெறும் தர்பூசணி பழத்தை போடல, அந்த பூசணிக்கால வந்து அமாவாசை அன்னைக்கு போடுவாங்கல்ல குங்குமம், அந்த பழைய செல்லாத காசு அள்ளி போட்டு மூடி அதை தூக்கி போட்டாங்க போல. பொட்டுன்னு போய் உளுந்து டமார்னு தெரிச்சிருக்கு. ருசி பாத்தீங்கன்னா ரத்த கலவரத்தில் நின்ற தளபதி தளபதி அப்படின்ட்டு இருக்காரு. அதான் அப்படி கீழே குனிஞ்சு பாப்பாரு பாத்தீங்களா விஜய், இப்படி இப்படி பாப்பாரா, நீ வேற சும்மா நான் தப்பிச்சேன் நீ வந்து சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அது உள்ளுக்குள்ள நடந்ததுனால அப்படியே கேரவனுக்குள்ள வச்சு மறைச்சிட்டாங்க. இது மட்டும் பப்ளிக் பிளேஸ்ல நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புஷியோட நிலவரம் வேற மாதிரி போயிருக்கும். மொத்தத்துல வந்து காமெடிக்கு பஞ்சம் இல்லாம ஒரு கட்சி. ஆனா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நிச்சயமா. பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பயிற்சி இல்லாம போட முடியாது. இவ்வளவு பெரிய தர்பூசணி பழத்தை, தர்பூசணி பழமா பூசணிக்காவாது, தர்பூசணி தூக்கி போட்டு ஐயோ வெயில்ல வரீங்க என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தர்பூசணி பழத்தை கொடுத்து என்னென்னமோ பண்றாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கரூரில் அந்த செப்டம்பர் 27 நடந்துச்சுல்ல, அந்த 41 பேர் உயிர் பலி, அதில் வந்து கைது பண்ணி போட்டிருந்தாங்க. மாவட்ட செயலாளரையும் கைது பண்ணாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகர செயலாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ராஜ், அவரையும் வந்து கைது பண்ணி போட்டிருந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். இவர் 41 பேரை போட்டு தாக்குனதுக்கு, அதாவது வந்து போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இதை சிம்பு படத்துலையா, போட்டு தாக்கு அப்படிங்கிற மாதிரி போற இடத்துல எல்லாம் போட்டு தாக்கிட்டு வராங்க. இவர் ஆதவர்ஜுனா புஷி எல்லாம் சேர்ந்து போட்டு தாக்குறது தான் வேலை, போட்டு தாக்கிட்டு வராங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்டு தாக்குனதுக்கு அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அந்த பவுண்டராஜ அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. ஒரு ஜெயிலுக்கு போன ஒரு தியாகிக்காக சீட்டு கொடுக்கலாம்ல. ஜெயில இருந்து கஞ்சா கேஸ்ல வெளியில வந்து 10 நாள்ல வெளியில வந்தவனுக்கு சீட்டு கொடுக்குறீங்களே, ஜாமீன்ல வெளில வந்தவனுக்குலாம் சீட்டு கொடுக்குறீங்களே. ஒரு உங்களுக்காண்டி ஜெயிலுக்கு போன ஒரு உன்னத ஒரு தொண்டன், உன்னத ஒரு உங்களுடைய பொறுப்புல உள்ள ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. சீட்டு வேணா நோட்டு வேணும் சார், நோட்டு இல்லாம சீட்டு இல்லை. அதான் சொல்றேன், அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு அவர் விலகி ஏடிஎம்கேல வந்து சேர்ந்துட்டாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து கூடாரம் வந்து காலியாக ஆரம்பிச்சிருச்சு. கூடாரம் எப்படி காலியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்ப இதான் வந்து சைன். இவங்க எப்படின்னா, நம்ம கூடாரம் காலி ஆகணும்னா மற்ற கூடாரத்துல இருந்து ஆள் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வேட்பாளர்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து தேர்தல் அவங்க போட்டிருந்தாங்கல்ல மனு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேட்பாளர் மனு வந்து நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலைவருடைய தலையெழுத்தே இப்படி இருக்கும்போது தலைவருடைய வேட்புமனுவை நிராகரிச்சிருக்கணும். 4 தடவை வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு.
அதனால அவர் தப்பிச்சார். ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 தொகுதியிலுமே நிராகரிச்சுப்பாங்க. ஏன் தெரியுமா? மாற்றி மாற்றி நீங்க கருத்து சொல்றீங்க. ஏடா மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னா மாத்தி மாத்தி தான் பேசுறேன், மாத்தி மாத்தி பேசுறேன், மாத்தி மாத்தி தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி தகவலை போட்டு வச்சிருக்காரு நம்மாலு. இது கூட அவரால் தெரியல. இவர் அரசியல் தெரியுமாமா, கட்சி நடத்துறாராமா, இவர் மக்களை காப்பாற்ற போறாராமா. இவர் பாத்தீங்கன்னா இப்ப பாட்டு வேற பாடுறாருங்க போற இடத்துல எல்லாம், நான் தன்னந்தனியாளு. ஏன்னா நீ நாளைக்கு நீங்க இப்படிதான் பாடிக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொண்டாட்டி அனுப்பிச்சாச்சு, பிள்ளைய அனுப்பிச்சாச்சு, பிள்ளைங்கள அம்மா அப்பாவையும் துரத்தி விட்டாச்சு. அப்ப யாருமே இல்ல. புஷி கிளம்பிடுவாரு, கூடாரம் காலியாக போகுது. ஆதவர்ஜுனா அவர் வேற கட்சிக்கு போயிடுவாரு, கூடாரம் காலியாக போகுது. மொத்தத்துல யாருமே இல்லை. ஒரு 3 ஷா. அந்த 3 ஷா என்ன ஆக போறாங்க, ஏதாக போறாங்க, அவங்க இங்கதான் இருப்பாங்களா இல்லை இவங்க அவங்களையும் கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த 54,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, ஸ்விம்மிங் பூல் கிம்மிங் பூல்லாம் போட்டு கட்டியிருக்காரு, ரிமோட் தான் எல்லாம் ஆப்ரேஷன்ல கட்டியிருக்காரு. அந்த வீட்டுல மொட்டை மாடியில நின்றுக்கிட்டு நைட்டு 12:30 1 மணிக்கு நான் தன்னந்தனியாளு, நான் தன்னந்தனியாளு அப்படின்னு பிஸ்லரி வாட்டர் காபி டீ குடிச்சிட்டு பாடிக்கிட்டே குடிப்பாருங்க. ஏன் நைட்டு 12 மணிக்கு டீ சாப்பிடறது இல்லை? நீங்க சாப்பிடறது இல்லையா, நான் சாப்பிடறது இல்லையா? அவர் மட்டும் சாப்பிடக்கூடாதா? அப்படி குடிச்சிட்டு அப்படியே டீயை மெதுவா சிப் பண்ணிட்டு தன்னந்தனியாளு அப்படின்னாரு. கூட ஒரு அல்லுசில்லுங்க ஒரு 4-5 இருக்கு. அந்த அல்லுசில்லுல ஒரு சில்ல பழி வாங்கி விட்டாரு பாவம் அந்த பையன். ஸ்ரீநாத்துங்கிற பையன் ஏதோ நண்பா அப்படின்னு போனதுக்கு நண்பாவா அந்த வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அவர் தூத்துக்குடியில நிக்க வச்சிட்டாரு. தூத்துக்குடி வெயில்ல ஒரு ஐயங்கார் பையன் அதாவது பிரச்சாரத்துக்கு போய் அவர் ஓட்டு கேட்டு யாருக்கும் பிரச்சாரத்துக்கு போறது இல்லைங்க. ஏன்னா யாருக்கும் பிரச்சாரத்துக்கு அவர் போக மாட்டாரு. ஏதோ பாண்டிச்சேரி புஷியோட இடம், புஷியை கொஞ்சம் குஷிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு போயிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி நகரவே நகராது. எப்படி நம்ம வண்டி இருக்குல்ல யமன் வாகனம், அது நகரவே நகராது. ஏகப்பட்ட சைட்ல இருந்து எல்லா பக்கமும் விமர்சனம் வர ஆரம்பிச்சிச்சு. அரசியல்ல தான் விமர்சனம் பண்றாங்க, காமெடிக்கு பஞ்சம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கலகலன்னு சிரிச்சு தாங்க யூடியூப் பாக்குறாங்க. நான் திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பீச்சுக்கு போயிருந்தேன். நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். ஏதோ சும்மா ஒரு சுண்டல் கிண்டல் சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு போனா அங்க 2 பேர் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துக்கிட்டு சிரிச்சிருந்தாங்க. வீடியோ பார்க்குறாங்க யூடியூப்ல. என்னடா அப்படின்னு பார்த்தா விஜயோட காமெடி ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்திக்கு கூத்து ஓடுது, இன்னைக்கு கூத்து இது, நாளைக்கு கூத்து என்ன, அதாவது சொல்லுவாங்கல்ல தங்கம் வெள்ளி நிலவரம் இன்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் தொண்டர்கள் கலவரம் இன்று அப்படின்னு டெய்லி பேசுற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க சார். ஆனா இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத எலெக்ஷன் எப்படின்னா, இது 3 போட்டி பார்த்துருக்கோம், 4 முனை போட்டி பார்த்துருக்கோம், 5 முனை போட்டி பார்த்துருக்கோம். இது இந்த கிட்டத்தட்ட 5 முனை போட்டிக்கிறாங்க. இவர் போட்டியிலே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் நானும் ரேஸ்ல இருக்கேன், நானும் இருக்கேன். இந்த வடிவேல் சொல்வார்ல, நானும் ரவுடி தான், என்னையும் கொஞ்சம் ஜீப்ல ஏத்துரு. நீ ரவுடியா? நானும் ரவுடி தான். நீ ரவுடியில போ. ஐயோ நான் இங்கெல்லாம் பில்டப் பண்ணி வச்சுட்டேங்க, நானும் ரவுடிங்க, என்னையும் கொஞ்சம் ஏற்றிட்டு போங்கன்னு வண்டியில வாலண்டரே ஏறுவார்ல வடிவேல் ஒரு படத்துல தலைநகரமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பில்டப் பண்ணி வச்சிருக்காரு. காமெடிக்கு பஞ்சமே இல்லைங்க. 26 எலெக்ஷனு, அதாவது மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ற கூத்து காமெடி கோமாளித்தலம், தலைவன்லேருந்து 2ஆம் கட்ட தலைவன்லேருந்து தொண்டர்கள்லேருந்து எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷியாட்டம். புஷியாட்டம் ஒரு பக்கம், இது குஷியாட்டம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தலைவன் 2026 வேற 10 வருது. ஏகப்பட்ட ஜாலிங்க, சும்மா என்ஜாய் பண்ண வேண்டியதான். எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா சேரன், சும்மா சேரன்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் குரல் கொடுக்க மாட்டார், சைலண்டா இருப்பாரு. அவரே இப்போ வேதனை தாங்க வெளில வந்தார். என்ன உங்களுக்கு பிரச்சனை? டிஎம்கேவோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானா ஸ்டாலினா, நானா டிவிகேவா டிஎம்கேவா, தீய சிக்கியா தூய சிக்கியான்னு எல்லா பக்கம் போயிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறார். மனக்கோளாறு அப்படிங்கிறார். அது மறைமுகமாக சொல்லியிருக்காரு. மனக்கோளாறு, மனநிலையில கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, எங்ககிட்டையும் சொல்லுங்க, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்போம்ல, நாங்களும் வருவோம்ல, ஏன் எங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்க வரோங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர்னு ஒரு பக்கம் அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமீர், அவர் எப்பவுமே காட்டமாக தான் பேசுவார். சொன்னா ஒரு அடி அடிச்சாலும் நெத்தி அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிப்பாரு. ரஜினி அரசியலுக்கு வந்தப்பே நாங்கள் வேணாம் திரும்பி போன்னு சொன்னோம். இப்போ நீங்க அரசியலே தெரியாம அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, தயவுசெய்து இந்த கூடாரம் தாவேக கட்சியவே கலைச்சிட்டு போங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இது தேவையா?
அதாவது வந்து சினிமாவில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாக 275 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு கேரவன்னு ஹீரோவன்னு எல்லாம் உங்களுக்கு என்னங்க இல்லை, டான்ஸ் கோரியோகிராஃபர், பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஃபைட் கோரியோகிராஃபர்லேருந்து கேமராமேன்லேருந்து டேரக்டர்லேருந்து டச்சப் பண்ணுற பாயிலேருந்து தலை விக்குக்கு சீவிர ஆள்லேருந்து ஏகப்பட்ட பேர் உங்கள் கூட இருக்காங்க. பேண்ட் மாட்டி விட, சட்டை மாட்டி விட, ஷூ மாட்டி விட, வாட்ச் மாட்டி விட, தளபதி அப்படின்னு டச் பண்ணி விட எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ. உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையா? இது உங்களுக்கு தேவையா? இதுதான் அதான் வந்து கர்ம வினைங்கிறது. இந்த கர்ம வினை எங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? நம்மால் இருக்காருல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர், அது பென்ஹர், டைட்டானிக் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி. அதாவது முதல் புள்ளி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முதல் புள்ளியை வச்சது அவர் தான். என்ன கூப்பிடுவாராம் பையனை, சிஎம் சிஎம் அப்படின்னு வரும். அப்படி எல்லா சிஎம்ங்கிறது இவருக்கு. அப்புறம் அந்த அம்மா மோனிஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க எப்படின்னா நான் சிஎம் ஆகணும். இவ்வளோ கேவலப்படுத்துறாங்க நம்மள. இது வரைக்கும் இருந்த அண்ணாலேருந்து காமராஜர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து கலைஞர்லேருந்து ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வந்து ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து இவங்களாம் வேதனைப்பட மாட்டாங்க. எல்லார் மனசையும் வேதனைப்படுற மாதிரி அந்த மோனிஷா வந்து கேஷுவலாக ஒரு பதில், என்னோட ஆசை சிஎம் ஆகிறது தான். இந்த எம்எஸ் பாஸ்கர் பேசி சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இவர் சிஎம், அவங்க சிஎம், யார் யார் சிஎம். அதாவது இது சீஃப் மினிஸ்டரா இல்லை சீஃப் மினிஸ்டரான்னு தெரியல. அது முதல் புள்ளியை வச்சது வந்து எஸ்எஸ்சி, இந்த கடைசி புள்ளியை வைக்கிறதும் எஸ்எஸ்சி தான். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த கூடாரம் காலியாக போகுது. அது அந்த அம்மையாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வேற ரிசல்ட் வருது பாருங்க. பாஜக எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரிசல்ட்டை கூட அம்மையார் பிறந்த நாள் அன்னைக்கு வச்சிருக்காங்க. அம்மையார் தானே முதல்ல டெல்லிக்கு போனாங்க. முதல் விமானத்தில் அம்மையார் போவாங்க, தனி விமானத்தில் இவர் போவார். அப்படி போய் ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் ஜனநாயகம் படத்துக்கு ரிலீஸ்க்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இனிமேல் அது ஒன்றும் இல்லை. அது வந்து எப்படின்னா காலி பெருங்காய டப்பா, அதில் பெருங்காயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வாசனையை மூந்து பார்த்துக்கிட்டே ஜனநாயகன் ஜனநாயகன் அப்படின்னு சுற்றிட்டு தெரியுங்கன்னு அதுவும் ரிலீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சினிமாவில் ஹீரோ, அரசியலில் ஜீரோ, இனிமேல் வந்து அரசியல்லையும் ஜீரோ. நம்ம காமெடி தளபதி தங்க நட்சத்திரம், அது பேர் என்னங்க வச்சுருந்தாங்க, குல்கந்த் குமார் விஜய் அவர்கள். விஜய் அரசியல் தொடர்பாக டீட்டெயிலாக சுவாரஸ்யமாக எங்களோட உங்களுக்கு கருத்துக்கள் போகுதுங்க. நீங்கள் மிக்க நன்றி. நன்றி.